காதலை சொல்லக்கூடிய ராசியாக துலாம் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வியல் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்தோடு இணைந்து வாழ்தல் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் துலாமே பிறக்குதுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு போனீங்கன்னா ஒரு தராசு மாதிரி அவங்க, அதாவது துலாமுடைய ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு விருச்சகம் இருக்கும். இன்னொரு பக்கம் துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கல் அகண்டைகள் மட்டுமே பார்க்கக்கூடிய கன்னி இருக்கும். இது ரெண்டு பேரும் நடுவில் இருக்கக்கூடிய துலாம் பார்க்கும் பொழுது இவங்க எமோஷனலாகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாகவும் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக துலாம் இருப்பார்கள். உறவுகள் ரீதியிலும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இவங்கெல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா துலாம் நிறைய அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குது, நிதி நிலைமைகள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு மற்றவங்களை சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் சில நேரங்கள்ல அவங்க செல்ஃபிஷா நடந்துப்பாங்க. இவங்க செலக்ட் பண்ண பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல இவங்க எதிர்பார்த்த இடத்துல பணம் வரக்கூடிய நபர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க செல்ஃபிஷா நடந்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் மூலமாக இவர்கள் ஏமாற்றப்படலாம் அப்படின்றத இந்த கார்டு சொல்லுது. ஸோ ஒரு தொழில் தொடங்கலாம், ஜாப்புக்கு போகலாம், பட் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கவே செய்யும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலையோ உள்ள உத்தியோகத்திலேயோ. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். துலாம் ராசிக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வாழ்க்கை துணை விஷயத்துல பார்க்கும்பொழுது. ஏன்னா இவங்களை ரொம்ப கை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும். இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க சட்டலா போற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் இவங்களுக்கு எப்படி வருது இந்த வருஷம் அப்படின்றது. கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசிக்கான 2026 நம்மளுடைய டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்கலாம். துலாம் ராசி ஒரு சரராசி, கால புருஷனுக்கே பாத்தீங்கன்னா காதலை சொல்லக்கூடிய ராசியாக துலாம் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வியல் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்தோடு இணைந்து வாழ்தல் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் துலாமே பிறக்குதுங்க. ஏன்னா ஒரு துலாம் அப்படின்றது 7வது ராசின்றது எப்பயுமே சமுதாயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ராசி, பார்ட்னரை சொல்லக்கூடிய ராசி, கலத்திரத்தை சொல்லக்கூடிய ராசி. புரியுதுங்களா? அப்ப இரண்டு பேருடைய இணைதல், ஒரு சமுதாயத்தோட சேர்ந்து வாழுதல், இதையெல்லாம் பறைசாற்றக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா துலாம். அப்ப பாத்தீங்கன்னா பேசிக்காவே துலாம் ராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தோட இணைந்து இருக்கணும். ஒரு தனியா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவங்க பெரும்பாலும் சங்கடப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எண்ணற்றவர்கள் உண்டு. இவங்க எப்பவுமே மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. பொதுவாக துலாம் ராசிக்கு அந்த மேஷம்னா 7ஆம் இடம் வரும். மேஷம் ஒரு டாமினன்ட் ஒரு ராசி. அப்போ இவங்க கொஞ்சம் அந்த வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போற மாதிரி இருக்கும். பட் இன்னும் சராசி அப்படின்றதுனால தன்னுடைய கொள்கைகளையும் விட்டு கொடுக்காம துலாம் டிராவல் பண்ணும். சமரசம் அதுதாங்க துலாம் பொறுத்த வரைக்கும். இப்போ துலாம் ராசிக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு போனீங்கன்னா ஒரு தராசு மாதிரி அவங்க, அதாவது துலாமுடைய ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு விருச்சகம் இருக்கும். இன்னொரு பக்கம் துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கல் அகண்டைகள் மட்டுமே பார்க்கக்கூடிய கன்னி இருக்கும். இது ரெண்டு பேரும் நடுவில் இருக்கக்கூடிய துலாம் பார்க்கும் பொழுது இவங்க எமோஷனலாகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாகவும் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக துலாம் இருப்பார்கள். சோ இவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தவறு யாரு மேல இருக்குதுன்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா துலாமுக்கு இருக்கும். ஏன்னா பெருசா இங்க உணர்வு ரீதியாகவும் போயிட்டு அவங்கள இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப லாஜிக்கலாகவும் அவங்க நடந்துக்க மாட்டாங்கன்னும் பொழுது ஒரு கரெக்டான ஒரு அளவீட்டை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். ஓகே, துலாம் ராசி எதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சொல்லிட்டு நான் சமரசமா வாழணும், சமுதாயத்தோட இணைந்து வாழணும், பார்ட்னர்ஷிப்ல இருக்கணும்ன்றதுதான் இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக துலாம் பிறக்குது. பட் இவங்க லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே டிபெண்டா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய மைனஸ். எப்பவுமே தன் கூட ஒரு கூட்டம் இருக்கணும், ஒரு அங்கீகாரத்தை நிறைய துலாம் எதிர்பார்க்கும். சமுதாய அங்கீகாரத்தை அதிகமாக துலாம் எதிர்பார்க்கும். அதுக்கு அப்பாற்பட்டு உள்நோக்கி இவங்க தனக்கான அங்கீகாரத்தை தன்னுடைய திறமைகள் மூலமாக பெருக்கிக் கொள்வதும் வளர்த்து கொள்வதும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக இவங்க செய்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயமாக இவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, துலாம் ராசிக்காரர் மிகச்சிறந்த வியாபாரிகள்.
ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்லாம் வந்து எந்த மாதிரி பிசினஸ் பண்ணா எந்த மாதிரி கிளையண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து தே நோ வெரி வெல். அதனால வந்து ஒரு மிகச்சிறந்த வியாபாரிகளாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, உறவுகள் ரீதியிலும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் நிறைய அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குது, நிதி நிலைமைகள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். பொருளாதாரம் துலாமுக்கு எப்படி இருக்கும்? துலாமுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாழ்காடுகள் தான் நிறைய வந்திருக்கு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பிளஸ்ங்க இந்த கார்டு வந்திருக்கிறது. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இந்த நம்ம செய்யலாம், இந்த வருஷம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் இவங்களுடைய கான்பிடென்ட்டை மட்டுமே முன்னாடி வச்சு அது ஒரு பிசினஸை துவக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கிறது. அதுக்கான ஒரு முயற்சியாக ஒரு பிசினஸை இவங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, பட் லாபங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு தாமதமாகும், உடனே எல்லாம் கிடைக்காது. இட் டேக்ஸ் மோர் டைம். அப்போ வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணலாம், ஒரு வேலையா இருக்கட்டும். வேலையை நம்ம எங்கோ இடத்துல வேலைக்கு போறோம், மாச சம்பளம் வாங்க போறோம். பட் பிசினஸ் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு தொழில் பண்ணலான்ற எண்ணம் இருக்குது, அந்த எண்ணம் பூர்த்தியாகும். பட் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள்ல தடைகள் உண்டு இவங்களுக்கு. ஓகேவா, சோ வருமானத்துல போக்கஸ் பண்ணாம அந்த பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலான்றதையும் அதுல இன்னோவேட்டிவா என்னெல்லாம் பண்ணலான்றதையும் யோசனை பண்ணாங்கன்னா அடுத்த நகர்வுகள்ல பார்க்கும்பொழுது இவங்களுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் எல்லா விஷயங்களுமே. ஓகேவா, சோ இவங்க வந்து மத்தவங்களை அதிகமா டிபெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணாலே போதுங்க. இவங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, மத்தவங்களை எதிர்பார்த்து அவங்க மூலமா கடன் கிடைக்குமான்றதெல்லாம் பார்க்காம, அதே நேரத்துல ஒரு மற்றவங்களை சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா பெஸ்ட். ஏன்னா கொஞ்சம் சில நேரங்கள்ல வந்து அவங்க செல்ஃபிஷா நடந்துப்பாங்க. இவங்க செலக்ட் பண்ண பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல இவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய நபர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து செல்ஃபிஷா நடந்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் மூலியமாக இவர்கள் ஏமாற்றப்படலாம் அப்படின்றத இந்த கார்டு சொல்லுது. சோ ஒரு தொழில் தொடங்கலாம், ஜாப்புக்கு போகலாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கவே செய்யும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலையோ உள்ள உத்தியோகத்திலேயோ. ஓகேவா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, உழைப்பின் மேன்மையை சொல்லக்கூடிய ராசி வந்து துலாம். இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். பெருசா வந்து இவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. பட் இது ஒரு கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து உடனடியா இவங்க தீர்த்து கொள்ளணும்ன்றது அவசியமாக்கப்படுகிறது. கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் போடுறது, கொஞ்சம் ரொம்ப ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துட்டு அதன் மூலயமா சில தொந்தரவுகள் வர்றது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சிக்கனுடைய கார்டு வந்திருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லக்ஸரியாக நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம்னு போய் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை டைஜஸ்ட் ஆகாம போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். பெருசா வந்து உடல் நலத்துக்கு பாதிப்பு இல்லை. மென்டலி தேர் ஆல்சோ ஓகே. பட் ஏதோ ஒண்ணு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒண்ணு இல்லைன்னு அப்பப்போ இவங்க சோகமாயிடுவாங்க. அது ஒரு மைனஸ் தான் இவங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது, யார் இருக்கிறாங்கன்றதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இல்லாத உறவுகளை பத்தியும் இல்ல கிடைக்காத விஷயங்களை பத்தியும் ஏங்கிறத விட்டுட்டீங்கனாலே உங்க மனசு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாகவே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் துலாம் ராசிக்கான வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை, இடமாற்றம், கல்வி, உயர்கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். துலாம் வந்து நிறைய ஃபாரின் டிராவல் போவாங்க. ஏன்னா அங்க ராகுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அது ஒரு காற்று ராசி வேற. நிறைய டிராவல் போறதுக்கான சான்சஸ் வந்து வாழ்க்கையில கிடைக்கும் இவங்களுக்கு. பிசினஸ்க்காக போறாங்க, நிறைய பேர் போவாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ராகு காடை வந்திருக்கு பாருங்க. ராகு பத்தி பேசும்போது கரெக்டா ராகு காடை வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. ரைட், ஓகே, சூப்பர். எல்லாமே நல்ல கார்டு தான் வந்திருக்கு. இது பாருங்க, நீங்க வந்து வெளிநாடு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் ராகு பத்தி பேசும்போது வந்து ஒரு ராகுக்கான கார்டு வந்திருக்கு. அப்ப 100% நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபாரின் டூர் போக போறீங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்ற ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டாவது நீங்க போயிட்டு சுத்தி பார்த்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி வித் ஃபேமிலி.
நிறைய ஃபேமிலியை கூட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த சப்போஸ் நீங்க உத்தியோகத்துக்கு போனாக்களையோ இல்ல வந்து ஒரு தொழில் பண்ண போறீங்க வெளிநாட்டுல போயினாலே கொஞ்சம் ஃபேமிலியோட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் வந்து உங்க லவ்வரையாவது கூட்டிட்டு போவீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ஒரு கார்டும் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஒருத்தர் கூட நீங்க தனியா போறதை காட்டிலும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ கூட கூட்டிட்டு போற மாதிரியான அமைப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஹையர் எஜுகேஷனும் சூப்பரா இருக்குது. கொஞ்சம் ராகு கார்டு வந்திருக்குதுன்றதுனால கொஞ்சம் மனசு வந்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்றது, தேவையில்லாத போதை வஸ்துகள் அந்த மாதிரி அதெல்லாம் மனசு கொஞ்சம் போகாம படிப்புல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த ராகு வந்து பக்காவா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு அன்கன்வென்ஷனல் பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். மரபுக்கு மாறுபட்ட சில வழிகளை நீங்க செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாரும் போற மாதிரி போகாம ஒரு டிஃப்ரெண்டான வழியில வந்து நீங்க யோசனை பண்ணி உங்க அந்த ஒரு கெப்பாசிட்டியை நீங்க வந்து கொண்டு வரணும். உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய படிப்புலையோ இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி போகக்கூடிய விஷயங்களுக்கும். ஓகேவா? துலாம் ராசிக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல பார்க்கும்பொழுது. ஏன்னா இவங்களை வந்து ரொம்ப கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும். இவங்களுக்கு கொஞ்சம் வந்து இவங்க சட்டிலா போற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் இவங்களுக்கு எப்படி வருது இந்த வருஷம் அப்படின்றது. அதுதான் உங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு டாக்டிவா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு தலைகீழ் கார்டு வந்திருக்கு. இது வந்து நல்ல காதலை சொல்லக்கூடிய விஷயம். தலைகீழா வந்தது அப்படின்றதுனால நீங்க கொஞ்சம் எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரேடியா அவங்க பக்கமே நீங்க எல்லாத்துக்கும் தலையாடிட்டு போனீங்க அப்படின்னாலையும் சில நேரங்கள்ல பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த உறவுகளை வந்து கொஞ்சம் அறிவு ரீதியா நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு தான். சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் சார்ந்த இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கவே செய்யும், சின்ன சின்ன கோரல்ஸ் வரதான் செய்யும். பட் இந்த ரெண்டு மெயின் கார்டு வந்து நல்ல கார்டு வந்திருக்குதுன்றதுனால மேக்சிமம் அது வெளியெல்லாம் தெரியாது, உங்களுக்குள்ளேயே வந்து அது போயிடும். ஓகேவா? அதனால வந்து ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகாம கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கோட இருந்தீங்கன்னா யூ வில் பி சேஃப். ஓகேவா? உங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருக்கும் இந்த வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு எது சேலஞ்ச்? தனியா ஒரு வேலையை செய்ய விடுறதுதான் சேலஞ்ச். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே கூட இருக்கணும் யாராவது. இவங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருக்கும் இந்த 2026 அப்படின்னு? உழைப்பு தாங்க. ஓகேவா? உழைப்பு தான். இந்த கார்டு வந்துட்டு பாருங்க, இவங்க நிறைய வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்றதான் காட்டுது. ரொம்பவே லக்ஸரியா இருப்பேன், ஆடம்பரமா இருப்பேன், இங்க போவோம் அங்க போவோம் ஊர் சுத்தணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அது வரும் நிறைய ஆஃபர் உங்களுக்கு. பட் கொஞ்சம் உழைப்பை வந்து நீங்க போடணும் அப்படின்றதுதான். அதாவது வந்து உங்க லக்னத்துல உச்சமடையக்கூடிய சனி பகவானை நீங்க கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. கொஞ்சம் தனியா நீங்க போராடுற மாதிரி இருக்கும். சில சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அமையும். ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த உறவுகள் ரீதியான சப்போர்ட் வந்து குறைவா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது அப்படின்றதுனால தனியா போராடுற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது. ஓகேவா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால சொல்ல முடியும். ஸோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.